வணக்கம் வியூவர்ஸ், வெல்கம் டு கருவேப்பிலை சமையல். நீங்கள் எனக்கு ஆதரவு கொடுத்தீங்க, அதுக்கு ஒரு நன்றியை தெரிவிச்சுட்டு நான் ஆரம்பிக்கிறேன். இன்றைக்கி நம்ம ஒரு சுவையான சாம்பார் பார்க்க போகிறோம். அதாவது அரைச்சி கொட்டின சாம்பார். இப்போ நான் காமிச்ச அந்த டம்ளர் இருக்குது பார்த்தீங்களா, அதில் ஒரு அரை டம்ளர் பருப்பு எடுத்து நான் ஒரு மணி நேரம் ஊற வச்சுட்டேன். ஏன்னா குழைய பருப்பு வெந்ததுன்னா டேஸ்ட்டு ரொம்ப நல்லாயிருக்கும். அதில் நான் இந்த காய் போட்டிருக்கேன், பூசணிக்காய். அது நீர் சக்தி ரொம்ப நல்லதுன்றதுனால அது குழஞ்சி போயிடும். அப்போ யாரும் தூக்கி போட மாட்டாங்க தானே. அதுக்காக போட்டுட்டு இப்போ 3 சவுண்டு போட்டு எடுத்திருக்கேன். எப்படி வந்திருக்கு பாருங்கள், பருப்பு அப்படியே குழஞ்சி இருக்கும். அப்போ தான் அந்த சாம்பாருக்கு ஒரு நல்ல டேஸ்ட்டு கிடைக்கும். எதையும் தூக்கி போட மாட்டாங்க. இப்போ அதுக்கு தேவையான புளி எடுத்திருக்கேன் பாருங்கள். அந்த புளியை வெந்நீர் போட்டு கரைச்சிங்கன்னா நல்லா சக்கை தான் நிற்கும். அந்த புளியோட மொத்த சாரும் அதில் போயிடும். இப்போ அந்த சாம்பாருக்கு தேவையானதை நம்ம வறுக்க போகிறோம். இப்போ கொஞ்சமாக ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் போட்டிருக்கேன். ஏன்னா வெந்தயம் ரொம்ப போட்டால் கசக்கும், கொஞ்சமாக போட்டுக்கோங்க. வெந்தயம் போட்டால் சாம்பார் சீக்கிரம் கெடாது. இப்போ நம்ம என்ன பண்ணியிருக்கோம், மிளகா ஒரு 7 போட்டிருக்கோம், தனியா 2 டேபிள் ஸ்பூன் போட்டிருக்கோம், 1/2 டேபிள் ஸ்பூன் கடலப்பருப்பு போட்டிருக்கோம். இதெல்லாம் நம்ம செவக்க வறுத்துக்கணும். அதுதான் இருக்குது. அதாவது சிம்பிளை வச்சு பொறுமையாக வறுத்துக்கணும். இந்த சாம்பார் உங்கள் வீட்டில் பண்ணிங்கன்னா டிஃபனுக்கும் கவலைப்பட வேண்டாம், சாப்பாடுக்கும் கவலைப்பட வேண்டாம், எல்லாத்துக்கும் செட் ஆகும். இப்போ நம்ம கருவேப்பிலை போட்டு வறுத்துருக்கோம். இப்போ இந்த கருவேப்பிலையும் ஒரு வாசம் வரும். அதுக்கப்புறம் அதை எடுத்துடுங்க. இப்போ சப்போஸ் உங்ககிட்ட கட்டி பெருங்காயம் இருந்ததுன்னா அதை கூட கொஞ்சம் வறுத்து போட்டுடலாம். இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா கொப்பரையை நான் அந்த சூட்டில் அந்த பாண்ட்லியை அணைச்சிட்டு அந்த சூட்டில் போட்டு எடுத்துக்கிறேன். இப்போ நம்ம அதை எல்லாத்தையும் வறுத்ததெல்லாம் ஒரு பக்கம் வச்சுப்போம். இப்போ எண்ணெய் விட்டு கடுகு போட்டிருக்கோம். இதில் இன்னொரு காய் சேர்க்க போகிறேன். அதாவது கொடமிளகா வதக்கிட்டு நம்ம ஏற்கனவே புளி காமிச்சேன் இல்லையா, அதை நல்லா கரைச்சி இந்த கொடமிளகா சும்மா ஒரு 2 நிமிஷம் வதங்கினா போகிறோம். அந்த புளியை கரைச்சி கொட்டிட்டு புளி கொஞ்சம் அப்படி கொதிக்கும். அந்த வாசனை போன உடனே நம்ம என்ன பண்ண போகிறோம், அந்த அரைச்சி கொட்டினதை அந்த வறுத்து வச்சுருக்கோம் பார்த்தீங்களா, அதை அரைச்சி இதில் கொட்டணும். அதுக்கு முன்னாடி என்னோட இந்த வீடியோவை பார்க்குறவங்க, முதல் டைம் பார்க்குறவங்களா இருந்தால் ஒரு சப்ஸ்கிரைப் போட்டுக்கோங்க. நல்லா இருந்தது பிடிச்சிருந்ததுன்னா ஒரு ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, ஏதாவது கமெண்ட் கொடுக்கணுன்னா கமெண்ட் கொடுங்க. உங்களுக்கு எப்போவுமே நான் உங்களோட பேராதரவுக்கு நன்றி சொல்லிக்கிறேன். இப்போ நான் என்ன பண்ணியிருக்கேன், அந்த அரைச்சி கொட்டின விழுத கொட்டினேன்னா இப்போ மஞ்சப்பொடி போட்டேன், கொஞ்சம் காரப்பொடி போட்டிருக்கேன். ஏன்னா மிளகா காரம் எடுக்கலை, அதனால் கொஞ்சம் காரப்பொடி போட்டிருக்கேன். இது பாருங்கள், இது நல்லா செண்டு மாதிரி கொதிச்சுடுதா. இப்போ நான் என்ன பண்ண போகிறேன், இந்த பாத்திரம் பத்தாதுன்றதுனால அந்த பருப்பு கரைச்சி வெந்தது பார்த்தீங்களா, அதில் எடுத்து ஊற்றிட்டேன். இப்போ ஊற்றிட்ட உடனே நம்மளோட சாம்பார் ரெடி ஆகிடுது. ஒரே ஒரு கொதி வரும், அவ்வளோதான். அந்த சூடு இந்த சூடு சேர்ந்தவுடனே ஒரே செகண்டில் ஒரு கொதி வந்துடும். நம்ம என்ன பண்ணணும், நல்லெண்ணெய் விட்டு கடுகு, கொஞ்சோண்டு பெருங்காயப்பொடி. முதலையே நீங்கள் பெருங்காய கட்டி இருந்து வறுத்துண்டா இப்போ போட வேண்டாம். இப்போ தேவையான உப்பை போட்டுறேன். சாம்பாருக்கு ஃபைனல் உப்பு இல்லைன்னா உப்பில்லா பண்டம் குப்பை இல்லைன்னுவாங்க, அதனால உப்பை போட்டுவிட மறக்கக்கூடாது. அடுத்ததாக இப்போ நான் பண்ண மாதிரி கடுகு தாளித்து கொட்டிட்டோம், கருவேப்பிலை போட்டுட்டோம். நம்மளோட சுவையான சாம்பார் ரெடி. கண்டிப்பாக நீங்கள் எல்லாரும் ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். ஆரோக்கியமாக சாப்பிடுவோம், ஆரோக்கியமாக இருப்போம். நன்றி, வாழ்த்துக்கள்.